வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிகு சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா பூசணிக்காய். பாதி பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை அரிஞ்சு ஒரு கூட்டு செமையாக இருக்குங்க. அந்த கூட்டு பச்சை பயிரோட போட்டு வச்சோம்னா சாதத்துலேயே சாப்பிட்லாம், அப்படி இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரிஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா பிஞ்சு பூசணிக்காய், அதனால் நான் உள்ளேறி இருக்கிறதெல்லாம் அரிஞ்சு வீசலை. தோலை மட்டும் சீவிட்டு அரிக்க போகிறேன். நம்ம பூசணிக்காய் போட்டு செய்கிறதுக்கு பூசணிக்காய் நல்லா அரிஞ்சாச்சுங்க, அருமையாக சின்னமாக. இப்போ பச்சை பயிறு கொஞ்சம் போட்டு கடாயில் வேக வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் வெந்திரிச்சது. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச பூசணிக்காயை சேர்ப்போம். இப்படி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு அதை சேர்த்து செமையாக இருக்குங்க அந்த கூட்டு. கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். பூசணிக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குது, ரொம்ப நல்லது. ஐயர் வீட்டிலலாம் அடிக்கடி வைப்பாங்க. தேவையான உப்பு சேர்த்துப்போம், வேகட்டும். பூசணிக்காய் வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். பூசணிக்காய் கூட்டி செய்ய கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டேங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு, கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதாங்க தாளிக்கிறேன்னு. பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை 2 கட்டு கருவேப்பிலை, இந்த தேங்காயை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும், கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு இந்த கூட்டு செஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி தாளிப்புள்ள போட்டு செஞ்சுருங்க. இல்லை நாங்கள் உடனே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இறக்கையில் போட்டு கிண்டி ஆக்குங்க. நான் இன்றைக்கி வெளியில் போகிறேன், அதனால் நான் வதங்குறதுலேயே தேங்காயும் போட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் தேங்காயும் வதங்கிருச்சு. இப்போ அவிச்சு வச்ச பூசணிக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. நல்லா வாசனையாக செம்மையாக இருக்கும். இந்த மசாலா கொஞ்சம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் கிண்டிட்டு இறக்க வேண்டியது. மிளகாத்தூள் போடுறது பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா 2 அரிஞ்சு தாளிக்குள்ள போட்டுக்கோங்க. காரம் அவ்வளோதாங்க. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிண்டதுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அருமையான பூசணிக்காய் கூட்டு ரெடி. செமையாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிடுங்க, அப்புறம் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.